புதுக்கோட்டையில் பள்ளி கட்டணம் செலுத்தாத மாணவர்களை தேர்வெழுத அனுமதிக்காததை கண்டித்து மாணவர்களின் பெற்றோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். புதுக்கோட்டை கீழவீதியில் உள்ள தனியார் பள்ளியில் முழு ஆண்டு தேர்வு நடைபெற்று வருகிறது. அதே பள்ளியில் 3ஆம் வகுப்பு மற்றும் 7ஆம் வகுப்பு படித்து வரும் 2 மாணவர்களை தேர்வெழுத அனுமதிக்கவில்லை என கூறப்படுகிறது. சகோதரர்களான இருவரும் பள்ளி கட்டணம் செலுத்தாததால் அவர்களை தேர்வெழுத அனுமதிக்கவில்லை என்று பள்ளி நிர்வாகம் தெரிவித்ததுடன் கட்டணம் செலுத்த கோரி அவர்களை அடித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த மாணவர்களின் பெற்றோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். ஸ்கூல்ல நாங்க இன்னைக்கு போயிருக்கும் போது அம்மா செஞ்சு அழுதாங்க. அப்பயும் முடியாத ஃபீஸ் கட்டிட்டு ஆகணும், உங்களை கூட நாங்க அப்புறம் மட்டும் எக்ஸாம் எழுதி வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டலைங்கிறதுக்காக எக்ஸாமும் எழுத விடல, ரிவிஷன் டெஸ்டும் எழுத விடல, ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி 25 நாள் அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கும் போகல. இப்ப அரசாங்க கல்வித்துறைக்காக பிள்ளைகளுக்காக எவ்வளவோ சலுகைகள் பண்ணிருக்கும் போது இந்த ஸ்கூல்ல மட்டும் ஏன் இந்த பிள்ளைகளை படிக்க விட மாட்டேங்கிறாங்க?